இந்த கதை ஒரு மனிதனை பற்றி இல்லை, ஒரு குடும்பத்தை பற்றி இல்லை, ஒரு வயலை பற்றியும் கூட இல்லை. இது 100 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த ஒரு மரம் சொல்லும் கதை. நீங்க இப்ப கேட்க போறது அந்த மரம் கேட்ட எல்லா கதைகளும் தான். ஒரு அழகான கிராமம், முந்திரி மரங்களும் மண் சாலைகளும் மாலை நேரத்தில் மஞ்சள் வெயிலும் கலந்த ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய ஆலமரம். அது அவ்வளவு பெரியது. அதோட நிழல் முழு தெருவையும் மூடிவிடும். காலையில் பள்ளிக்கு போற குழந்தைகளும் மாடுகளை ஓட்டிச் செல்லும் விவசாயிகளும் அந்த ஆலமரத்தை கடந்துதான் போக வேண்டும். ஆனால் யாரும் அந்த மரத்தை கவனித்ததே இல்லை. அதே கிராமத்தில் தான் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுடைய பெயர் ஆதி. ஆதி ரொம்ப பேசும் பையன் இல்லை. அவனுக்கு அமைதி ரொம்ப பிடிக்கும். பள்ளி முடிந்ததும் அவன் வீட்டுக்கு ஓடி போக மாட்டான். நேராக போற இடம் அந்த ஆலமரம் தான். ஒரு நாள் மாலை ஆதி அந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். காற்று மெதுவாக வீசியது. இலைகள் சத்தமாக அசைந்தது. ஆதி மரத்தை பார்த்து சொன்னான், நீங்க ரொம்ப பழையவர் தானே, இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்கல்ல என்று. மரம் பதில் சொல்லவில்லை. ஆனால் காற்று இன்னும் சத்தமாக வீசியது. அடுத்த நாள் ஆதி மீண்டும் வந்தான், கையில் ஒரு ரொட்டி துண்டுடன். அதை மரத்தடியில் வைத்து சொன்னான், இது பறவைகளுக்காக என்று. அந்த நிமிடம் ஒரு காகம் வந்து அந்த ரொட்டியை எடுத்து சென்றது. ஆதி சிரித்தான். நாட்கள் பல கடந்தது. ஆதி மரத்தோடு பேச ஆரம்பித்தான். இன்னைக்கு நான் ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட திட்டு வாங்கினேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. எனக்கு சில நேரம் தனியா இருக்க தான் பிடிக்கும் என்று பேசிக்கொண்டே இருந்தான். மரம் எதுவும் பேசவில்லை. ஆனால் ஆதி பேசும்போதெல்லாம் அந்த மரத்தடியில் அமைதி கூடியது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு செய்தி பரவியது. இந்த ஆலமரம் வெட்டப்பட போகுது, ரோடு போடணுமா என்று. ஆதிக்கு அதை கேட்டதும் அவனோட மனது ஏதோ உடைந்த மாதிரி இருந்தது. அன்று இரவு ஆதி தூங்கவில்லை. அவனுடைய மனது முழுதும் அந்த மரம் மட்டும்தான் இருந்தது. மறுநாள் காலை ஆதி மரத்தடிக்கு ஓடி வந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர். நீங்க போயிட்டா நான் யார்கிட்ட பேசுவேன் என்று சோகமாக கேட்டான். அந்த நிமிடம் காற்று மிகவும் மெதுவாக வீசியது. இலைகள் ஒரே திசையில் அசைந்தது. ஆதிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. நான் போக மாட்டேன் என்று. ஆதி திடுக்கிட்டான். அவன் சுற்றியும் பார்த்தான். யாரும் இல்லை. பிறகு ஆதி மரம் பக்கம் பார்த்தான். அவனுடைய கண்களில் ஆச்சரியம். நான் 100 வருஷமா எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். சந்தோஷம், சண்டை, கண்ணீர், சிரிப்பு. ஆனா என்னை பத்தி கேட்க நீதான் வந்திருக்க என்று மரம் பேசியது. ஆதி மூச்சை இழுத்துக்கிட்டான். அவனுக்கு பயம் இல்லை. அதனால் அவன் அமைதியுடன், நீங்க யாரு என்று மெதுவாக கேட்டான். நான் இந்த கிராமத்தின் நினைவு என்றது மரம். என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு, நீ கேட்க ரெடியா என்று மரம் கேட்டது. ஆதியும் ஆர்வத்துடன் தலையாட்டினான். ஆதி அந்த ஆலமரத்தின் அடியில் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். காற்று இன்னும் மெதுவாக வீசியது. இலைகள் ஒன்றோடு ஒன்று மெல்ல பேசுவது போல் சத்தம் கேட்டது. அப்போது ஆதி மெதுவாக கேட்டான், நீங்க உண்மையாலே பேசுறீங்களா? சிறிது நேரம் அமைதி. பிறகு, நான் எப்பவும் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் கேட்க தெரிஞ்சவர்கள் ரொம்ப கம்மி என்று மரம் சொன்னது. ஆதி சிரித்தான். அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க பார்த்த முதல் கதை என்ன என்று கேட்டான். ஆலமரத்தின் முதல் கதை.
மரம் கதை சொல்ல ஆரம்பித்தது. நான் சின்ன செடியா இருந்த காலத்துல இந்த கிராமம் இவ்வளோ பெருசுலாம் இல்லை, மண் சாலை கூட இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளி இருந்துச்சு. வைக்கோல் கூரை, மண் சுவர், ஒரே ஒரு ஆசிரியர். அவரோட பெயர் தான் ராமசாமி ஐயா. அவர் ரொம்ப ஏழை, ஆனா அவர் மனசு ரொம்ப பெருசு. குழந்தைகள் புத்தகம் இல்லாம வந்தாலும் அவர் கோபப்பட மாட்டாரு. மணலில் எழுதி கத்து கொடுப்பாரு. ஒரு நாள் ஒரு பையன் பள்ளிக்கு வரல. பல நாட்கள் ஆகியும் அவன் வரல. அந்த பையனோட பெயர் மணி. மணி ரொம்ப சுட்டி பையன். படிக்க பிடிக்கும், ஆனா அவன் ஏழை குடும்பம். அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வேலைக்கு போகணும். அதனால் மணியை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை. ராமசாமி ஐயா அதை கேட்டதும் நேராக மணியோட வீட்டுக்கு போனார். மணி படிக்கணும், அவன் புத்திசாலி அப்படின்னு சொன்னாரு. அம்மா கண்ணீர் விட்டாங்க. சாப்பாடு தான் முக்கியம் ஐயா அப்படின்னு சொன்னாரு. அப்போ ராமசாமி ஐயா மணியை இந்த ஆலமரத்தடியில கூட்டிட்டு வந்தாரு. இங்க படிப்போம் அப்படின்னு சொன்னாரு. மழை வந்தாலும் நிழல், வெயில் வந்தாலும் நிழல். இந்த வெட்டலாம்னு சொல்ற மரம் அப்போ பள்ளியா இருந்துச்சு. ஆதி ஆச்சரியமா கேட்டான், இந்த மரத்தடியில பள்ளியா அப்படின்னு. ஆமா, இந்த நிழலுக்குள் நிறைய கனவுகள் வளர்ந்தது என்றது மரம். மணி இந்த மரத்தடியில் படிக்க ஆரம்பித்தான். மெதுவாக அவன் வளர்ந்து மற்ற குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தான். ஒரு நாள் அவன் ஆசிரியராக மாறினான். இன்றைக்கு அவன் பெயர் இந்த கிராம பள்ளியில் எழுதப்பட்டிருக்கும். ஆனா யாருக்கும் இந்த மரம் ஞாபகம் இல்லை. ஆதி மெதுவாக மரத்தை தொட்டான். அப்ப நீங்க தான் இந்த கிராமத்தின் முதல் பள்ளியா அப்படின்னு கேட்டான். மரம் சிரித்த மாதிரி இலைகள் அசைந்தது. நிழல் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, யாருக்காக நிழல் கொடுக்கிறோம்ன்றது தான் முக்கியம் என்றது மரம். ஆதி அந்த வார்த்தையை மனதிற்குள் போட்டு சேமித்தான். கிராமத்தில் திரும்பவும் அதே செய்தி பரவியது. அந்த ஆலமரம் வெட்டப்பட போகுது, புதிய சாலை போட வேண்டியதால் என்று. ஆதி அதை கேட்டதும் உடனே அந்த மரத்தடிக்கு மீண்டும் ஓடி வந்தான். மரம் மெதுவாக காற்றில் அசைந்தது. நீ இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், இதுவே வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்கிறது என்றது. ஆதி நம்பிக்கை மற்றும் கிராம மக்களின் உதவிதான் மரத்தை காப்பாற்றும் வழி என்று அறிந்தான். ஆதி ஊரின் பெரியோர்கள், நண்பர்கள், குழந்தைகள் எல்லாரையும் அழைத்தான். மரத்தை வெட்டக்கூடாது, அது நம்மை 100 ஆண்டுகள் பார்த்து வருகிறது, அதன் நிழலில் நம்மை காப்பாற்றியவை நினைவிருக்கிறது என்றான். முதலில் மக்கள் சந்தேகப்பட்டனர். ஆனால் ஆதி மனதில் உண்மையான உணர்ச்சி இருந்ததால் மெதுவாக அனைவரும் மரத்தடியில் வந்தனர். மக்கள் எல்லோரும் வீடுகளிலிருந்து அந்த மரத்தடிக்கு வந்தனர். ஆதி முன்னிலையில் புன்னகை வைக்க மெதுவாக சொன்னான், நம் கிராமம் வளர்ந்திருந்தாலும் இதே மரம் நம்மை பழகி பாதுகாத்து வருகிறது. நம் எல்லோரின் பொறுமை மற்றும் நம்பிக்கை அதை காக்கும் வழி என்றான். மக்களும் அதை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் ஒன்றாக மரத்தை சுற்றி நிற்க தங்களது கைகள் இணைந்தது. சூரியன் மறைந்து மரத்தின் இலைகள் மெதுவாக காற்றில் அசைந்தது. ஆதி மற்றும் கிராம மக்கள் சந்தோஷமாக அந்த மரத்தை பார்த்தனர். மரம் வெட்டப்பட போவதில்லை என்று சொன்னார்கள். மரம் மெதுவாக இலைகளை அசைத்தது. ஆதி அதை பார்த்து கண்ணீர் விட்டான். ஆனாலும் அவன் மனதில் ஒரு அமைதி. மக்கள் ஒவ்வொருவரும் கைகள் இணைத்து மரத்தை வலிமையாக காத்தனர். மறுநாள் காலை ஆதி மரத்தடியில் உட்கார்ந்தான். மரம் மெதுவாக காற்றில் அசைந்தது. இலைகளின் ஒலி, பறவைகளின் சத்தம், கிராமத்தின் அமைதி, அனைத்தும் பயிற்சி, நம்பிக்கை மற்றும் அன்பின் பலன் என்பதை சொல்லியது. இந்த கிராமத்தில் ஆதி கற்றது பொறுமை, நம்பிக்கை மற்றும் ஒன்றாக செயல்படுதல் வாழ்க்கையின் உண்மையான சக்தி என்று. மக்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். மரம் காப்பாற்றப்பட்டது. கிராமம் மீண்டும் அமைதியாக ஆனது. ஆனால் அந்த கிராமத்தில், அந்த அமைதியில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் ஒளிந்திருந்தது.